ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 9 கோல்டு மெடல்ஸ் அப்படிங்கிற போமோதை சம்மதி தான் பார்க்க போகிறோம். இதை யார் எழுதியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, டேவிட் ராத் அப்படிங்கிற போய்ட் வந்து எழுதியிருக்காங்க. சம்மரி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சம்மரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஆத்தர் இன்ட்ரோ பார்த்துடலாம். டேவிட் லீ ராத் அப்படிங்கிறது தான் நம்மளோட ஆத்தரோட ஒரிஜினல் நேம். இவங்க வந்து ஒரு அமெரிக்கன் ஜேர்னலிஸ்ட், எஸ்ஏயிஸ்ட், அப்புறம் பாட்காஸ்ட் ஹோஸ்ட்டாகவும் இருந்திருக்காங்க அண்ட் எடிட்டராகவும் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து மேக்ஸிமம் நம்ம பொயட்டோட ஒர்க்ஸ் எல்லாம் எதை பற்றி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்போர்ட்ஸ், பாலிட்டிக்ஸ் அண்ட் கல்ச்சர்ஸ் பற்றி வந்து நிறைய எழுதுவாங்க. இவங்களோட ஒர்க்ஸ்லாம் வந்து எதில் பப்ளிஷ் ஆகிருக்கு, அதுவும் இல்லாமல் இவங்க பப்ளிகேஷன்லலாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெட் ஸ்பைன், த நியூஸ் ரிப்பப்ளிக், எஸ்பி நேஷன், நியூயார்க் மேகசின், நியூயார்க் டெய்லி நியூஸ் அப்படிங்கிற அந்த பப்ளிகேஷன்லலாம் வந்து அதாவது இவங்களோட ஒர்க் வந்து பப்ளிஷ் ஆகிருக்கு. அண்ட் தென் இவங்களோட போம் வந்து நிறையா வந்து சாங்காகவும் வந்து கன்வெர்ட்டட் ஆகிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் இவங்களோட மாஸ்டர் பீஸே என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம பார்க்க போகிற இந்த போம் தான் 9 கோல்டு மெடல்ஸ் அப்படிங்கிறத அவங்க மாஸ்டரான போமே. அண்ட் தென் நம்ம போம் பற்றி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த போம் வந்து எதை பற்றி அப்படின்னா, ஒரு கைண்ட்னஸ் அண்ட் யூனிட்டி அதை வந்து நமக்கு வந்து டீச் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம அந்த போம் வந்து எப்படி எழுதியிருக்காங்க, எதனால் எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பொயட் வந்து 1976 நடந்த ஸ்பெஷல் ஒலிம்பிக்ஸ் ரேஸோட அத்லெட்ஸ் இருக்காங்க இல்லையா, அத்லெட்ஸ் அந்த நடந்த கேமை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தான் வந்து இந்த போம் வந்து எழுதினதை வந்து சொல்கிறாங்க. அந்த அத்லெட்ஸ் எல்லாமே வந்து ஒரு இன்டலெக்சுவல் அண்ட் டிசபிலிட்டி பர்சன். ஸ்பெஷல் ஒலிம்பிக்ஸ் அப்படின்னா நம்ம நார்மலாக இருக்கிறோம் இல்லையா, நம்ம நார்மல் பர்சனுக்கும் நடக்கிறது வந்து ஒலிம்பிக்ஸ். அண்ட் ஸ்பெஷல் ஒலிம்பிக்ஸ் அப்படின்னு சொன்னாங்கன்னா, எ பர்சன் வித் கொஞ்சம் டிசபிலிட்டிஸ், கொஞ்சம் முடியாமல் இருப்பாங்க இல்லையா, கொஞ்சம் டிசபிலிட்டிஸ் இருக்கிறவங்களுக்காக ஸ்பெஷலாக நடத்துறது வந்து ஸ்பெஷல் ஒலிம்பிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் தென் சம்மரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மள வந்து இந்த சாங் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் இல்லையா, அந்த சாங் வந்து எந்த ஆல்பத்தில் வந்திருக்கு அப்படின்னா, வில் யூ கம் ஹோம் அப்படிங்கிற ஆல்பத்தில் வந்து வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம பார்க்க போகிற 9 கோல்டு மெடல்ஸ் அப்படிங்கிற போமை வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் ஃபோக் ஸ்டைலாக வந்து யூஸ் பண்ணுறாங்க. நம்மளோட போமில் வந்து மொத்தம் எத்தனை ஸ்டான்ஸாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 8 ஸ்டான்ஸாக இருக்குது. ஒவ்வொரு ஸ்டான்ஸாலையுமே வந்து 4 லைன்ஸ் வந்து கேரி அவுட் பண்ணுது. அண்ட் தென் சம்மரி பார்த்துலாம், லைன் பை லைன் சம்மரி பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டான்ஸாவோட செட்டப் வந்து எப்படி இருக்குன்னா, ஒரு ஸ்பெஷல் ஒலிம்பிக்ஸ் நடக்கிற இடத்துல வந்து அதுதான் வந்து இந்த போமோட செட்டப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நிறைய கண்ட்ரிலேருந்து அத்லெட்ஸ் வந்திருக்காங்க, அதாவது வேரியஸ் கண்ட்ரிலேருந்து அத்லெட்ஸ் வந்து காம்படிஷனுக்காக வந்திருக்காங்க. அவங்க வந்து எதுக்காக காம்படிட் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த மெடலுக்காக. அவங்க வின் பண்ணதுக்கு பிறகு அந்த மெடல் கிடைக்கும் இல்லையா, அந்த மெடலுக்காக வந்து அவங்க காம்படிட் பண்ண வந்திருக்காங்க. ரொம்பவே ரிகரஸாக வந்து அவங்க ட்ரைனிங் எடுத்திருப்பாங்க. ஆல்ரெடி ரொம்பவே கஷ்டப்பட்டு வந்து ட்ரைனிங் எடுத்திருப்பாங்க. அத்லெட்ஸ் எல்லாமே நம்ம வேர்ல்டை சுற்றி உள்ள எல்லா கண்ட்ரீஸ்ல இருந்துமே அங்கே வந்து கேதர் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எதுக்கு அவங்களோட எல்லாரோட எய்ம், அந்த அத்லெட்ஸோட எய்ம் எல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மெடலை வந்து வின் பண்ணுறது தான் அவங்களோட எய்மாகவே இருக்குது. அண்ட் இந்த ஸ்பெக்டேட்டர்ஸ் எல்லாமே கேதர் ஆயிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸ்பெக்டேட்டர் அப்படின்னா யார் அப்படின்னா, அந்த ஆடியன்ஸு தான் ஸ்பெக்டேட்டர்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு ஒலிம்பிக்ஸ் நடக்கு அப்படின்னா அதை பார்க்குறதுக்கு ஆடியன்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்கள தான் ஸ்பெக்டேட்டர்னு சொல்கிறாங்க. அந்த அத்லெட்டிக் ஃபீல்டில் வந்து ஸ்பெக்டேட்டர் எல்லாமே கேதர் ஆயிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த அத்லெட்ஸை வந்து எல்லாருமே ஆடியன்ஸ் வந்து சியர் பண்ணுறாங்க. இப்போ நம்மளே ஒரு இடத்துல உட்காந்துருந்தோம்னா சியர் பண்ணுவோம்ல, அதே மாதிரி வந்து அவங்க எல்லாம் வந்து ரொம்பவே ஹாப்பியாக வந்து சியர் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது வந்து ஒரு ஃபைனல் ரேஸ், அந்த நாளில் தான் வந்து ஃபைனல் ரேஸ் நடக்க போகுது. என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 100 மீட்டர் டேஷ் நடக்க போகுது, 100 மீட்டர் ரேஸ் நடக்க போகுது. அது வந்து ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் தென் அடுத்தது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரன்னர்ஸோட, அதாவது அத்லெட்ஸோட நேமை எல்லாமே, அந்த போட்டியில் கலந்துக்க போகிறவங்க எல்லாரோட நேமையுமே லவுட் ஸ்பீக்கரில் வந்து சொல்கிறாங்க. எல்லாரோட ஃபோக்கஸுமே வந்து அந்த 9 டிட்டர்மைண்ட் யங் அத்லெட்ஸ் மேலே தான் இருக்குது. அவங்க எல்லாமே ரெடியாக இருக்காங்க, வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. எதுக்காக அப்படின்னா, அந்த சிக்னல் கொடுத்ததுமே அந்த ரேஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும் இல்லையா, அந்த ரேஸ் ஸ்டார்ட் ஆகிறதுக்காக வந்து அவங்க வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அடுத்தது என்ன சொல்கிறாங்க ஃபோர்த் ஸ்டான்ஸாலனா, அந்த ரேஸ் வந்து பிகின் ஆனதும் அத்லெட் டேஷ் எல்லாமே ஃபார்வர்டாக போகணும். முன்னாடி தானே வேகமாக ஓடுவாங்க இல்லையா, அந்த சைடு வந்து அம்பையர் வந்து பிஸ்டல் வச்சுருப்பாங்கல்ல, அவங்க வந்து அந்த பிஸ்டலை வந்து ஒரு ஷாட் கொடுத்த உடனே காம்படிட்டர்ஸ் எல்லாமே வந்து ஓடணும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பிஸ்டல்லேருந்து சவுண்டு கேட்குது. அண்ட் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே உள்ள ஒரு ஸ்மாலஸ்ட் அத்லெட் வந்து கீழே விழுந்துடுறாரு. கால் தடுக்கி வந்து கீழே விழுந்துடுறாங்க. அப்புறம் அந்த கால் தடுக்கி அவர் கீழே விழுந்ததுக்கப்புறம் ரொம்பவே ஃப்ரஸ்ட்ரேஷன்
ஃப்ரஸ்ட்ரேஷனாக இருக்கார். ரொம்பவே ஃப்ரஸ்ட்ரேஷனாகவும் ரொம்பவே டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுறாரு. ஏன் அப்படின்னா பல வருஷமாக வந்து அவங்க வந்து இந்த காம்படிஷனுக்காக, அதாவது இந்த ஸ்பெஷல் ஒலிம்பிக்ஸ்க்காக வந்து அவங்க ட்ரைனிங் எடுத்திருக்காங்க. அவங்களால ஒழுங்காக பார்ட்டிசிபேட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுறாரு. அப்புறம் நம்ம நரேட்டர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த ஸ்டோரி ஒன்று சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, அவர் மொத்தம் 9 அத்லெட் இல்லையா, அந்த 9 அத்லெட்டில் ஒருத்தர் கீழே விழுந்துட்டாரு. மிச்சம் 8 ரன்னர்ஸுமே திரும்ப டேர்ன் பண்ணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த ரேஸை வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு இவங்க எல்லாருமே திரும்பி வந்து அந்த கீழே விழுந்த அத்லெட்டை வந்து தூக்கி விடுறாங்க. அதாவது இங்கே எல்லாருமே டிசபிலிட்டியான பர்சன் தான் ஜெயிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இல்லாமல் அந்த 8 பேருமே வந்து திரும்பி வந்து அவங்கள தூக்கி விட்டதா வந்து சொல்கிறாங்க. அந்த 9 அத்லெட்ஸுமே வந்து இப்போது அவரையும் தூக்கி விட்டவொடனே 9 பேர் ஆயிட்டாங்க இல்லையா, அந்த 9 பேருமே சேர்ந்து அவங்களோட கையெல்லாமே கோர்த்துக்கிட்டாங்களாம். கையெல்லாமே சேர்த்துட்டு அவங்க வந்து ஒன்று போல் நடந்து போயிருக்காங்க. எதை நோக்கி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபினிஷிங் லைனை நோக்கி. ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் அது வந்து ஒரு 100 மீட்டர் ரேஸ். அதில் வந்து ஒரு ஸ்பிரிட்டோட எல்லாருமே கோஆப்ரேட்டிவாக ஒன்று போல் வந்து அவங்க நடந்து போயிருக்காங்க. லாஸ்ட்டாக வந்து அந்த ஸ்பெஷல் ஒலிம்பிக் பேனர் கிட்ட வந்து அவங்க போயிட்டு எல்லாருமே ஒன்று போல் அந்த ஃபினிஷிங் லைனை வந்து தொட்டிருக்காங்க. 9 அத்லெட்ஸுமே வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஃபினிஷிங் லைன் கிட்ட வந்து ஒன்று போல் வந்து அவங்க நடந்து எல்லாரோட கைகளையுமே வந்து சேர்த்து நடந்து ஒன்று போல் வந்தாங்க. அதை பார்க்குறதுக்கே பயங்கர யூனிட்டியாகவும் ஒரு கைண்ட்னஸையும் வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லிட்டு அத்லெட் சொல்கிறார். அங்கே உள்ள ஆடியன்ஸ் எல்லாருமே எந்திரிச்சு அவங்களுக்கு ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுத்தாங்க. அதை பார்க்கும்போதே இவங்களுக்கு வந்து ரொம்பவே ஜாய்ஃபுல், அதாவது அவங்க அத்லெட் அப்படி பண்ணதை வந்து பார்த்து ஆடியன்ஸோட ஃபேஸில் எல்லாமே ஒரு ஜாய்ஃபுல்லான எக்ஸ்ப்ரெஷன் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் நிறையா இந்த அவங்க வார்த்தைகளால் அந்த வார்த்தைகளால் நம்மளால் கன்வே பண்ணவே முடியாது. அவங்களோட ஜாய்னஸை வந்து நம்மளுக்கு கன்வே பண்ண வார்த்தையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயத்தை முடிக்கிறாரு. சம்மரில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.